ஸோ சாம்பார் சாதமாக சாப்பிடலாம், அப்படியே வந்து டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமாம். அண்ட் ஒன்று தான் சாப்பிடணும். ஒன்று சாம்பார். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை சூஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். எனக்கு சாம்பார் பிடிக்கும், அதனால் நான் சூஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஆமாம், நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கக்கூடாது. சாம்பார் சாதம், வத்த குழம்பு, ரசம் அப்படின்னு நெக்ஸ்ட் போகக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ரைஸே 120 தானேடா. ஸோ அவ்வளோதான் சாப்பிட முடியாது. ஒரே ஒரு இது சைட் டிஷ் சூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருக்கும். வயிறு ரொம்பிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் பண்ணுறப்பவே வந்து நடுவில் யாராவது வந்து ஒரு சின்னதாக, நம்ம ஆல்ரெடி அந்த ஜேர்னியில் தான் இருப்போம், பட் யாராவது சின்னதாக வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராசஸில் தான் இருப்போம். என்னடா இவங்க எப்படி பண்ணாலும் இவங்க இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, அதுக்கு நம்ம பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு ஏதாவது தோணியிருக்காங்க? பண்ணாமலே இருக்கலாம் தோணுதில்லை. பட் வந்து ஜிம் போகிறோம்ல, நம்ம அங்கே வந்து சில பேர் வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடுவாங்க. ஒரு கோல் செட் பண்ணால் 6 months சொல்லி வச்ச மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. நம்ம என்னன்னா வந்து ஒரு வருஷமாக ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணி அது வந்து நம்மளை மன்னிச்சிக்கணும். சரி இப்போ டிலேடாக இருந்தால் கூட நம்ம பண்ணுறோம்ல. ஸோ அந்த சொல்லுவாங்கள்ல, பண்ணிகிட்டே இரு, பொறுமையாக இரு. அந்த பொறுமை தான் மெயினாக உங்களை ஜெயிக்க வைக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.